பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறது. 13வது நாள் போரில் மகாரதிகள் கௌரவர் பக்கம் அனைவரும் இணைந்து 16 வயது நிரம்பாத பாலகனான அபிமன்யுவை கொன்றனர். இந்த செய்தி அறிந்த அர்ஜுனன் பாண்டவர்களை உள்ளே விடாமல் தடுத்த ஜெயத்ரதனை நான் இன்று நிச்சயமாக கொள்வேன். அப்படி ஒருவேளை அவனை கொலை செய்யவில்லை என்றால் நான் தீயில் என்னை மாய்த்து கொள்வேன் என்கின்ற சபதத்தை எடுத்தான் அர்ஜுனன். இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் செய்கின்ற மகா பாபங்கள் எவ்வளவு உள்ளதோ அது அனைத்தும் என்னை வந்து சேரட்டும் என்று சூளுரை. பகவான் கிருஷ்ணனும் தர்மராஜன் வேண்டிக் கொள்ள, கிருஷ்ணா, நீ இருக்கின்ற தைரியத்தில் தான் நாங்கள் இந்த யுத்தத்தில் இருக்கிறோம். அப்போ அர்ஜுனன் ஒரு பிரதிஜை செய்தால் அது அவனுடைய பிரதிஜை மட்டுமல்ல, அது உன்னுடைய பிரதிஜையும் கூட. இதை நடத்தி தருவது நீ என்று தர்மராஜன் வென்று நிச்சயமாக நடக்கும் என்கின்ற வாக்கினை பகவான் கிருஷ்ணன் கொடுத்திருந்தார். ஆனால் ஜெயத்ரதனை நெருங்க விடாது துரோணாச்சாரியார் எவ்வளவோ சூக்ஷ்மமான வியூகத்தை அமைத்திருந்தார். சக்கர வியூகம், சூச்சி வியூகம், பத்ம வியூகம் என்று அந்த முன்னால் இருக்கக்கூடிய சக்கர வியூகத்தின் முன்னால் துரோணாச்சாரியார் நின்று கொண்டிருந்தார். யாரையும் உள்ளே விட முடியாதபடி. வியூகம் சாமானியமானதல்ல, மந்திரங்களினால் அமைக்கப்பட்ட வியூகம். இதை உடைத்து உள்ளே செல்ல தெரிந்தவன் அர்ஜுனன் ஒருவனே. அப்போ நேரா வந்து துரோணாச்சாரியாரை வணங்கி, இன்று நான் வெற்றி பெற வேண்டும் என்று துரோணாச்சாரியாரிடமே ஆசி வாங்க, என்னை தாண்டி நீ போய் வெற்றி கொள் என்று துரோணாச்சாரியார் கூற, இருவருக்கும் சரியான யுத்தம் ஏற்பட்டது, துரோணாச்சாரியாருக்கும் அர்ஜுனனுக்கும். ஆனால் நேரம் கடந்து கொண்டே இருந்தபடியால் பகவான் கிருஷ்ணன், அப்பா, துரோணாச்சாரியரம் போர் செய்வது என்பது இன்றைய இலக்கு அல்ல, நாம தாண்டி சென்றே ஆக வேண்டும் என்று கிருஷ்ணன் கூற, கிருஷ்ணா, நீ என்ன சொல்கிறாயோ அதுவே சரி. கண் இமைக்கும் நேரத்தில் துரோணாச்சாரியனுடைய ரதத்தை கடந்து சென்றது அர்ஜுனன். கிருஷ்ணன் அப்படி ஒரு மாய வேகத்தில் ஓட்டினான் என்று சொல்ல வேண்டும். சூச்சி வியூகத்திற்கு வாயிலில் நின்றிருந்த கிருதவர்மன் தடுத்தான். மட்டுமா, எதிர் வருகின்ற அத்தனை கௌரவ சேனைகளையும் துவம்சம் செய்து கொண்டிருந்தான் அர்ஜுனன். அதாவது ஏற்கனவே அவன் மிகப்பெரிய வீரன். இன்று தன்னுடைய மகன் இறந்த அந்த துக்கத்தில் அந்த வீரம் பல மடங்காக உருவெடுத்து கௌரவ சைன்யங்களை நாசம் செய்து கொண்டிருந்தது. அப்படியே மேல நெருங்க நெருங்க ஒருவர் மாற்றி ஒருவர் அர்ஜுனனை செல்ல விடாது அவனுடைய நேரத்தை எப்படியெல்லாம் போக்கடிக்க முடியுமோ அந்த மாதிரி வீரர்கள் மாறி மாறி வந்து கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் கிருஷ்ணன் சங்கநாதம் செய்தான். அந்த நாதம் கேட்டது தர்மராஜனுக்கு. ஆனால் காண்டீப தனுசனுடைய சப்தம் கேட்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் சாத்தகையை அழைத்து, அப்பா, நீ போய் பார்த்துட்டு, அர்ஜுனனுக்கு ஒன்றும் ஆகிவிடவில்லையே, நீ போய் அந்த செய்தியை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சாத்தகையை அனுப்பினான். அவன் 1000 பிராமணர்களுக்கு ஸ்வர்ண தானத்தை கொடுத்து அவன் கிளம்பு. பாருங்க, அப்படி மேலே வர வர துரோணாச்சாரியாரை தாண்டி கிருதவர்மனை தாண்டி கடைசியில பூரி சிரவசுக்கும் சாத்தகைக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. பூரி சிரவஸ் சாத்தகையை கொல்ல வேண்டும். அந்த ஒரு நேரத்தில் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட, சாத்தகி ஆபத்தில் இருக்கிறான் அர்ஜுனா, அவனை நீ காக்க வேண்டும். 3 யோஜனை தூரத்தில் இருக்கிறார்கள் கிருஷ்ணார்ஜுனர்கள்.
ஒரு ஈட்டியை பூரி சிரவஸ் மேல் வீச அது என்ன ஆச்சுன்னா பூரி சிரவஸை அந்த இடத்திலிருந்து அப்படியே நேர அப்புறப்படுத்தியது. அதுக்கப்புறம் கிருஷ்ணனால் கொடுக்கப்பட்ட ரதத்தில் அமர்ந்து கொண்டு சாத்தகி தன்னுடைய வீரத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் எந்த விதமான செய்தியும் வரவில்லை. அப்ப தர்மராஜன் பீமசேனனை அழைத்து, அப்பா, இன்னும் காண்டீப தனுசனுடைய ஜெயசப்தம் எனக்கு கேட்கவில்லை. நீ ஏதோ ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கிறான் என்று நினைக்கிறேன். நீ போய் அவனுக்கு சகாயம் செய். பீமசேனன் கிட்ட கூற, அண்ணா, பகவான் கிருஷ்ணன் இருக்கு வரை அர்ஜுனனுக்கு எதுவும் ஆகாது, நீ ஏன் கவலைப்படுகிற? அப்போ நீ அது என்னை பற்றி கவலைப்படாது. இங்கு கடோத்கஜனும் திருஷ்டத்யும்னன் இருக்கிறான். எனக்கு 2 பக்கமும் மிகப்பெரிய பாதுகாப்பை அவர்கள் தருவர். நீ போய் அவர்களை ரட்சி. நேரா துரோணாச்சாரியார் அர்ஜுனனையும் சாத்தகியும் விட்டது போல் நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியார் பீமசேனனை தடுத்தனர். பயங்கரமான யுத்தம். அதை தாண்டி கடைசியில் 14வது நாள் போரினிலே மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன என்றால், கர்ணனுக்கும் பீமசேனனுக்கும் நடந்த யுத்தம். எந்த ரதத்தில் வந்தாலும் அந்த ரதத்தை சுக்குநூறாக்கி கொண்டிருந்தான் பீமசேனன். ஒன்றல்ல, இரண்டல்ல, 21 ரதத்தை தூள் தூளாக்கினான். இன்னும் சொல்ல போனா பீமசேனனின் பராக்கிரமருக்கு எதிர் நிற்க முடியாமல் 2 சக்கர மத்தியில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டு இருந்தான் கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் விவரிக்கிறது. கர்ணன் ஆபத்தில் இருக்கிறான் என்று அவனுடைய தம்பிகளை அனுப்ப அந்த தம்பிகளையும் வதைத்து கொன்றான் பீமசேனன். இப்போ யார் ஒருவராலும் பீமசேனனை எதிர்கொள்ள முடியாது திணறிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இப்போ ஒரு பக்கம் அர்ஜுனன், ஒரு பக்கம் சாத்தகி, ஒரு பக்கம் பீமசேனன் எதிர்வரும் சைன்யங்களை எல்லாம் சுக்குநூறாக்கி கொண்டு முன்னேறி கொண்டு இருக்கின்றனர். பார்த்தால் இன்னும் சில நேரங்களிலே மாலை நேரம் வர இருக்கிறது. பகவான் கிருஷ்ணன் சொன்னான், நியாயமாக இவர்களை எதிர் நின்று ஜெயிப்பது என்பது கொஞ்சம் கடினமான விஷயம், நான் சொல்வதை கேள் என்று ஜெயத்திரதனை கொள்கின்ற உபாயத்தை அர்ஜுனனிடம் கூற, சிறிது நேரம் பார்த்தோம்னா ஒரு இருட்டை வரவழைத்தான். ஆஹா, இன்று யுத்தம் முடிந்தது, சூரியன் அஸ்தமனம் ஆனான் என்று நினைத்து எல்லாரும் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே, இதுதான் சந்தர்ப்பம் அர்ஜுனா, விடு பானத்தை என்று கிருஷ்ணன் கூற, அந்த பானத்தில் ஜெயத்ரதனுடைய தலை துண்டாகி அது நிலத்தில் பட்டால் யார் பானம் விட்டார்களோ அவர்களுடைய தலை சுக்குநூறாகும் என்பது அவன் தந்தையிடம் இருந்து வாங்கி வைத்திருந்த வரம். இதை அறிந்தவன் கிருஷ்ணன். பாசுபதாஸ்திரம் முதல் நாள் இரவு கனவினிலே கைலாயத்திற்கு சென்று ஒரு விதமான சக்தியை பெற்றிருந்தான் அல்லவா, அதை வைத்துக் கொண்டு அவனுடைய தலையை செண்டாட்டமாக நிலத்தில் படாதபடி பாருங்க. இந்த நேரத்தில் அவனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய விருத்தசத்ரன் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தியாவந்தனம் சமந்த பஞ்சக சரோவரம் அருகில் அமர்ந்து கொண்டு சந்தி காலம் ஆனபடியால் சந்தியாவந்தனத்திற்காக அமர்ந்திருக்கிறான். அந்த நேரத்தில் ஜெயத்ரதனுடைய தலையானது அவனுடைய தந்தையினுடைய தொடையில் வந்து விழ, ஆஹா, என்னுடைய மகன் இறந்து விட்டானே என்கின்ற அந்த துக்கத்தில், இது அர்ஜுனனுடைய வீரம் என்று சொல்வதை விட பகவான் கிருஷ்ணனுடைய சங்கல்பம் என்றே சொல்ல வேண்டும். பக்தர்கள் எந்த விதமான ஒரு பிரதிஜை செய்தாலும் அதற்கு உறுதுணையாக இருப்பவன் பகவான். பக்தர்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அவனுக்கு சகாயமாக பகவான் நிற்பான் என்பதனை நிரூபித்த இடம். இப்போ இந்த வெற்றி கொண்டாட்டத்தை பாஞ்சஜன்யம் ஊதி மகிழ்ந்தான் பகவான் கிருஷ்ணன். அதே மாதிரி காண்டீபத்தின் மூலமாக ஒரு டீங்கார ஒளி, பீமநாதம், இது எல்லாம் ஒரு சேர கேட்டவுடனே தர்மராஜன் மகிழ்ந்தான். ஆஹா, ஜெயத்ரதன் ஒளிந்தான். உடனே தர்மராஜன் இவர்களை காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனதெல்லாம் திருப்தியோடு கிருஷ்ணார்ஜுனரை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர். இன்னொரு பக்கம் பார்த்தா கௌரவர்களுக்கு ஒரு பக்கம் சோகம், ஒரு பக்கம் துக்கம்,
ஒரு பக்கம் கோபம். கிருபாச்சாரியார் கோபத்தினால் வந்தார். அஸ்வத்தாமனும் கூட சேர்ந்து கொண்டான். அர்ஜுனன் முன் எதிர் நின்று போர் செய்ய ஆரம்பித்தனர். அர்ஜுனன் எப்பொழுது கிருபாச்சாரியார் அப்படின்னா தன்னுடைய ஆசிரியர், ஆசான், நிதானமான யுத்தத்தை கையாண்டார். அந்த நிதான யுத்தத்திலே பார்த்தோம்னா கிருபாச்சாரியார் மூர்ச்சை தப்பினார். அர்ஜுனனுடைய மனது ரொம்ப சங்கடமானது. இது என்ன சத்திரிய தர்மம்? எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோடு போரிடுவது சத்திரிய தர்மமா கிருஷ்ணா? இப்போ எவ்வளவு பெரிய சிரேஷ்டர், அவரை பார்த்தவுடன் கை கூப்பி வணங்க வேண்டிய இடத்திலே நிற்கின்ற நான் அவரையே மூர்ச்சை தப்ப வைக்கும் ஒரு யுத்தத்தை நான் கையாண்டிருக்கிறேன். இது மகா பாபம் இல்லையா? இதற்காகத்தான் ஆரம்பத்திலே பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையை உபதேசித்தார். நீ தர்மத்தின் பக்கம் நிற்கிறாய், அவர்கள் உத்தமர்களே, ஆனாலும் அதர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள். பாருங்க, விதுரன் அன்றே சொன்னான், தயவு செய்து இதற்காக நீ எந்த விதமான துக்கமும் படக்கூடாது. தர்மத்தை நிலை நாட்டுவதற்காக இறைவன் நடத்தும் ஒரு நாடகம் இது. பாரு, எப்பொழுது கிருபாச்சாரியார் வீழ்ந்தாரோ அவரை அழைத்து கொண்டு அஸ்வத்தாமனும் சென்றான். இப்போ துரியோதனன் எதிர் வந்து நின்றார். துரியோதனன் எதிர் வந்து நின்று அர்ஜுனனை எதிர்கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் என்னென்ன வியூகங்கள் ஏற்படுத்தினாரோ அந்த வியூகங்கள் அனைத்தும் சிதறியது. ஏன்னா கௌரவ சைன்யங்கள் அந்தந்த ஸ்தானத்தில் இருக்க முடியாமல் நாசமாகி கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்திலே தர்மராஜன் நெருங்கிவிட்டான் கிருஷ்ணார்ஜுனரை சந்தித்து. அப்போ நேர கை கூப்பிக்கொண்டு பகவான் கிருஷ்ணனை நோக்கி வந்தார். இறைவா, இன்று நடந்த வெற்றி என்பது உன்னுடையது கிருஷ்ணா, உன்னால் தான் இந்த காரியம் நடந்தது என்று கிருஷ்ணனை ஆறத் தழுவினான் தர்மராஜன். எவ்வளவு பாசம் எங்கள் மேல் வைத்திருக்கிறாய் கிருஷ்ணா, நான் இதற்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? நீ இருக்கும் இடம் ஜெயம், எங்கு தர்மம் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஜெயம். உன்னுடைய அனுக்கிரகம் மட்டும் இருந்தால் இந்திரன் முதலான தேவர்களே எதிர் வந்தாலும் யாரும் நிற்க முடியாது. இது எங்கள் மேல் நீ காட்டி இருக்கக்கூடிய கருணை அன்றி வேறு என்ன சொல்ல முடியும்? பாருங்க, பக்தருக்கு என்றுமே சோகம் என்பதை வரவிடாமல், அவர்களுடைய மனத்தில் மோகத்தையும் வரவிடாமல், பாருங்க, எந்த விதமான கஷ்டமும் உன்னுடைய பக்தர்களுக்கு வரக்கூடாது என்று பாருங்க, அப்பேற்பட்டு காத்து ரட்சிப்பவன் நீ, உனக்கு என்னுடைய அனந்தானந்த நமஸ்கோர். அது மட்டுமல்ல, உன்னுடைய கோபத்தின் முன், இப்ப இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணன் கூறினான், ஜெயத்ரதன் இறந்தான் என்றால் அதற்கு காரணம் நானோ அர்ஜுனனோ இல்லை தர்மராஜா. பாருங்க, எப்பேற்பட்ட வார்த்தை சொல்ற. நீ ஒருவர் மேல் கோபம் கொண்டால் அந்த கோபத்தை சகித்து கொண்டு பகவான் என்றுமே இருக்க மாட்டான். ஏன்னா தர்மத்தின் படி வாழ்ந்து வருபவன் மனதில் கோபமே என்றும் வராது. ஆனா அந்த சிறிய பாலகனை நெருங்க விடாது தடுத்து கொண்டிருந்த அவன் மேல் உன் மனது கோபம் பட்டது அல்லையா? உன்னுடைய கோபத்தின் காரணமாகவே இன்று ஜெயத்ரதன் யாராலும் தப்பிக்க முடியாதபடி ஆகிவிட்டான். பாருங்க, உன்னுடைய கோபம் முன்னாடி ஒருவேளை நீ யார் மேல் கோபப்படுகிறாயோ அவர்கள் என்றுமே, அவர்களுக்கு ஜெயம் இல்லை தர்மராஜா. அது மட்டுமா, கோபம் மட்டுமா? அப்படி அல்ல, எவ்வளவு அபமானங்களை அவன் செய்திருக்கிறான். பாருங்க, உங்களுக்கு நடந்த அபமானம் சாக்ஷாத் பகவானுக்கு நடந்த அபமானம். எத்திர தர்ம தத்ர ஜெயஹ, எங்கெல்லாம் தர்மம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிச்சயமாக வெற்றி வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மாலை நேரம் கடந்து நேரம் ஆகிக் கொண்டிருந்த வேளையிலும் யுத்தம் நின்றபாடு இல்லை. யுத்தம் பாட்டிக்கு நடந்து கொண்டிருந்தது. ஆனால் துரியோதனுடைய மனசு மட்டும் எப்படின்னா,
டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கொண்டிருந்தாரோ, யாரையெல்லாம் பலம் என்று நினைத்து கொண்டிருந்தானோ, அவர்கள் அத்தனை பேரும் துரியோதனுக்கு சகாயமாக இல்லை என்று அறிந்தான். இப்போ இதையெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரா துரோணாச்சாரியார்கிட்ட வந்தா துரியோதனன். துரோணாச்சாரியாரை அர்ஜுனன் முன்ன யாராலும் நிற்க முடியாது இல்லையா? அவருடைய பராக்கிரமத்தை இதுவரை கேள்விப்பட்டிருந்தேன். அதனால் நிஜமாக இன்றுதான் என் கண்ணால் பிரத்யட்சமாக காண்கிறேன் ஆச்சாரியாரே. அது மட்டுமா, சைன்யங்கள் எவ்வளவு சைன்ய நாசமாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த யுத்தத்திற்கு மூல பலமாக யாரை நம்பிக்கொண்டிருந்தாரோ கர்ணன், அவன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் வீணானது துரோணாச்சாரியாரே. இப்படி துரோணாச்சாரியாரிடம் துரியோதனன் பலவித விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறான். மேலும் என்ன என்ன கூறினான் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.